ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 1.24 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1 g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஆகியவை இரு சார்புகள். மேலும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு g ஆஃப் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், அடுத்தது அந்த வெளில இருக்க ஜி அப்படியே இருக்கட்டும். உள்ள எஃப் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? அங்கே ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 3x + 1. ஓகேங்களா? இப்போது இது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸாக வந்துருச்சா? அப்போது இந்த வேல்யூ கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணணும். g ஆஃப் 3 இன்ட்டு, புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், இது எஃப் ஆஃப் எக்ஸ் வடிவத்தில் இந்த கொஸ்டின் மாறி போச்சு. அதனால் இந்த வேல்யூ கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணுறேன். இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக 3x + 1 போட்டால் 3 இன்ட்டு 3x + 1 3x + 1 + 1. சரிங்களா? க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் அப்படியே பாருங்கள். ஜி ஆஃப் அந்த 3 மட்டும் உள்ளே பெருக்கணும். உள்ளே பெருக்கணும் என்ன ஆகுது? 9x + 3 + 1. அடுத்த ஸ்டெப்பில் ஜி ஆஃப் 9x + 4. இப்போ கணக்கு எப்படி மாறிடுச்சுன்னு தெரியுதா? ஜி ஆஃப் எக்ஸும் மாறிடுச்சு. இப்போ திரும்பவும் இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணணும்? ஜி ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், அடுத்து ஜி ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணால் எக்ஸ் இருக்க இடத்துல 9x + 4 அப்புறம் ஒரு +3 டேரெக்டாக சுருக்கணும் என்ன வருது? இப்போ பாருங்களேன், ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9x + 7. ஸோ ஒரு பக்கத்தோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு பக்கத்தோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அது என்ன? அதே மாதிரி தான், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இப்போது ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு எடுத்து இங்கே எழுதணுமா? இங்கே பாருங்கள், மற்றபடி வெளியில் இருக்கிற எல்லா உறுப்பும் அப்படியே தான் இருக்கும். ஜி ஆஃப் எக்ஸோட ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் + 3. ஓகேவா? இப்போது இந்த டேர்ம் ஜி ஆஃப் எக்ஸ் மாறிடுச்சு. அப்போது இந்த எக்ஸ் + 3 கொண்டு போய் டைரெக்டாக ஜி ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்ன வருது? வெளில இருக்கிற எஃப் அப்படியே இருக்கும். எக்ஸ் + 3 + 3. புரியுதுங்களா? இந்த எக்ஸ் + 3 இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணா மீதி இருக்கிற +3 தான் இது. ஓகே, இப்போது இதை கூட்டினா என்ன வருது? எஃப் ஆஃப் எக்ஸ் + 6. இப்போ கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறி போச்சு. அப்போ இந்த மதிப்பை கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் 3 இன்ட்டு எக்ஸ் + 6 + 1. இப்போ இதை சுருக்கணும் என்ன வருது? 3x + 3 = 18 + 1. இப்போ இது எதோட வேல்யூ? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 19. இது இன்னொரு பக்க மதிப்பு. ரெண்டு மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சா? இப்போது இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் அவங்க கேட்ட எக்ஸு தன்னால் வந்துடும். இப்போ பாருங்களேன், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அப்போ 9x + 7 ஈக்குவல் டு 3x + 19. ரெண்டு ஈக்குவலா? ஸோ இப்போ பாருங்களேன், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிடலாமா? 9x - 3x. புரியுதுங்களா? அந்த பக்கம் இருக்கிற +3x இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுது. இந்த பக்கம் +7 இருக்குது, அந்த பக்கம் போகும்போது என்ன மாறுது? -7 மாறுது. ஆல்ரெடி அந்த பக்கம் என்ன இருக்குது? 19 இருக்குது, அதை போட்டேன். +7 அந்த பக்கம் -7 மாறுது. 9xல் 3x போச்சுன்னா 6x ஈக்குவல் டு 19ல் 7 போச்சுன்னா 12. ஸோ இப்போ டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். 1 6 6, 2 6 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. அவங்க கேட்ட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் எக்ஸின் மதிப்பு
மதிப்பு ஈக்குவல் டு 2.